Praise the Lord everyone. Good morning. Today Jesus or me fellowship word of God. லூக்கா 3 அதிகாரம் 22 வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை லூக்கா 3 அதிகாரம் 22 ஏசப்பா ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் ஜெபம் பண்ணி ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கி உரத்த சத்தமா என்ன சொல்கிறார் என்றால், நீ என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்போ ஏசப்பா பார்த்து உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார், நம்மள அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் பிரியமாயிருக்கிற காரணத்தால தான் இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பி சிலுவையில் அவர் நமக்கு ரத்தத்தை சிந்தி நமக்காக பலியாகி அந்த ரத்தம் நம்ம பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தது. இப்போது கூட பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த உலகத்துல பிரியமானவர்கள் நம்மளை விட்டு போவாங்க. ஆனால் நான் உன்னை பிரியப்படுகிறேன், நான் உன்னை அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு கட்டத்தில் விட்டுட்டு போவாங்க. நிறைய ஆஸ்திகள் செல்வம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. ஆனால் இயேசு கூட இருக்கிற அன்பு எப்படி தெரியுமா? அவர் ரொம்ப பிரியமாக நம்மக்கிட்ட இருப்பாராம். நம்மளும் அவர்கிட்ட பிரியமாக இருக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுவார்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.